மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தான மூலம் இதம் ஜெகத். அந்த தானத்தின் மூலம் உலகம் எல்லாமே நல்லபடியா வளரும் அப்படின்னு சொல்லி அதோட அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். அதே போல் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல மனசு இருக்கணும். ஈகோ என்பது இருக்கக்கூடாது. அந்த குணங்கள் எல்லாமே உருவாக்கணும் அப்படின்னா தானம் என்பது மிக முக்கியம். அதுக்கும் மேல உயர்ந்தது எது அப்படின்னா பத்ரிஜி சொல்லியிருக்காங்க. அந்த தானம் என்ற விஷயத்தை தியானம் அப்படின்னு பண்ணிருக்காங்க. தியான மூலம் இதம் ஜெகத். தியானத்தின் மூலம் அனைத்தும் பெற முடியும், தியானத்தின் மூலம் அனைத்தும் கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயம் அதுல இருக்கு, உள்ளர்த்தம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா பத்ரிஜியை பார்த்தா அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி புரியுது. அவரோட வாழ்க்கையில் 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தியான பிரச்சாரம் என்பதை அவங்க செஞ்சிருக்காங்க. ஒரு நாள் கூட அவங்க ஜேப்ல ஆகட்டும், அவங்களுடைய பேக்ல ஆகட்டும், ஒரு ரூபா கூட இருக்காது. அவங்களுடைய தியான சக்தியே அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கொடுத்துருக்கு. அவங்களுடைய தியான சக்தியின் மூலமே நமக்கு இத்தனை பேருக்கு தியானம் எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காங்க. நாம் எல்லோரும் ஒரு மாஸ்டராக ரெடி ஆயிருக்கோம். அவங்களுடைய தியான சக்தியின் மூலம் இந்த உலக நன்மைக்காக நிறைய பிரமிட்கள் எல்லாமே கட்டப்பட்டுள்ளது. இதுக்கு மேல என்ன வேணும்? அதற்கு தான் தியான மூலம் இதம் ஜெகத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். இந்த வகையான தியானத்தை நாம் எல்லோரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்யும் போது, ஒரு கூட்டமாக ஒரு இசையுடன் நம்ம செய்யும் போது, இந்த உலகத்திற்கு தேவையான ஒரு நல்ல சத் சங்கல்பத்துடன் நம்ம செய்யும் போது அது நடக்கும். என்ன சத் சங்கல்பம்? நம்முடைய செய்தி, நம்முடைய கருத்து ஒண்ணுதான். எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் தியானிகளாக மாறணும், சைவ உணவாளர்களாக மாறணும். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களும் ஆனந்தமாக வாழ்க்கையை வாழணும். இதுதான் நம்முடைய சங்கல்பம், வேற எதுவுமே இல்லை. நம்முடைய வீடு கட்டணும், நம்முடைய நாடு கட்டணும், இந்த மாதிரி இல்லை. இந்த உலக நன்மை அப்படின்றது அதுதான். இதுக்கு மேலே உலக நன்மை செய்யறதுக்கு எதுவுமே இல்லை மாஸ்டர்ஸ். அதுக்காக இந்த வகையான சங்கல்பத்துடன் நாம தியானம் செய்யும் போது அந்த யக்னத்தில் அது கண்டிப்பா நடக்கும். எப்படி நடக்கும்? அந்த யக்னத்துல ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு மாஸ்டர்ஸ். அந்த தியானத்துல யாரெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்களோ அந்த யக்னத்துல ஒரே சங்கல்பத்துடன் ஒரே நேரத்தில் எல்லாரும் உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய தியானத்தின் மூலம் நிறைய ஆற்றல் என்பது வரப்படும். அந்த ஆற்றல் எல்லாமே இங்க தேவையான அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆற்றலுடைய கதிர்கள் அது கதிர்களாக மாறி உலகம் முழுவதும் போகும். அந்த கதிர்கள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா ஆஸ்ட்ரல்ல கிளீன் அப் பண்ணும், எத்தரிக்ல எனர்ஜைஸ் பண்ணும், பிசிக்கல்லா மேனிஃபெஸ்ட் ஆகும். எத்தனையோ நாடுகள்ல மழையே இருக்காது, எத்தனையோ நாடுகள்ல தேவையான அளவுக்கு உணவு இருக்காது. மற்ற இந்த மாதிரி சொல்லும் போது எத்தனையோ விஷயங்கள் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும், சில விஷயங்கள் கம்மியா இருக்கும். இந்த கதிர்கள் தியானத்தின் மூலம் வரும் இந்த கதிர்கள் எல்லாமே போய் அந்த சூழ்நிலை எதற்காக வந்திருக்கு அப்படின்னா நிறைய தாட் ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த தாட் ஃபார்ம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்கே இருக்கிற சூழ்நிலை எல்லாமே மாறும் மாஸ்டர். அதுதான் தியான யக்னத்துடைய மகிமை. அதற்காக நாம தியானம் பண்ணும்போது இந்த உலகம் முழுவதும் மாறும். அதுதான் தியான மூலம் இதம் ஜெகத். என்ன வேணுமோ இந்த உலகத்திற்கு அது எல்லாமே கொடுக்கப்படும் யக்னத்தின் மூலம். அந்த வகையான யக்னம் தான் நாம் எல்லோரும் ஆகஸ்ட் 31 2024 அன்னைக்கு பண்ண போதும். முதல்ல எல்லாமே தியானம் என்றால் இவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் மாதிரி இல்லை மாஸ்டர்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணி பத்ரிஜி. தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம் அப்படின்னு சொல்லி. யோகிமார்கள் எல்லாமே அவ்வளவு சுலபமாக அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கல. யோகிமார்களுக்கு பைலட் பாபா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு தியானம், இந்த தியான பயிற்சி என்பது அவ்வளவு சுலபமா கிடைக்கல. அவரு எவ்வளவு முயற்சி பட்டா அந்த கிடைச்சிருச்சு அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புறாங்க. ஒரு சிங்கு, அவர் ஒரு பெரிய பைலட், சீனியர் மோஸ்ட் பைலட். நல்ல அந்த பைலட் சயின்ஸ் எல்லாமே கத்திட்டு ஒரு நேரத்துல ஃபிளைட் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆயிடுச்சு? மேலே ஓட்டும் போது அந்த ஃபிளைட்டு அது வார் ஃபிளைட், பேசஞ்சர் ஃபிளைட் கிடையாது.
வார் ஃபிளைட் என்ன எப்படி இருக்கும்? யுத்தத்துக்கு போறதுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணலாம். அதே போல் என்ன வேணும்னாலும் அதுக்கும் பண்ணலாம். கீழே இருந்தாகட்டும், இன்னொரு ஃபிளைட் ஆகட்டும், அந்த மாதிரி அவ்வளோ ஷார்ப்பா இருக்கும். அந்த மாதிரி ஃபிளைட்டு, வார் ஃபிளைட் போகும்போது அது ஏதோ ஆயிடுச்சு அந்த ஃபிளைட்டுக்கு. ஆனா என்ன பண்றது? அது ஸ்டாப் ஆகல. இந்தியா பார்டர் தாண்டிப்பா எங்கே போறதோ என்ன பண்றதோ ஒண்ணுமே புரியாது. வேற நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ரேடார் கொடுப்பாங்களே இல்லையா, பர்மிஷன் இல்லாம தெரியாது. கோ பைலட் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லி பேராசூட் போட்டு அவங்க போட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுமோ புரியல. ஒரு நேரத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பதட்டமாக்கி என்ன பண்ணுமோ புரியாம ஒரு ஸ்டன் ஆயிட்டாங்க எல்லாமே. அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து ஆஸ்ட்ரலாக அந்த ஃபிளைட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி திரும்பி இந்தியா நாட்டுக்கு கொண்டு வந்து அங்கே கீழே விட்டார். யாரு நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே சொல்லல. அவரு ₹1 கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ₹1 கிடையாது, உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கொடுக்குறேன், நீ யாரு அப்படின்னா எதுவுமே சொல்லாம அவங்க போயிட்டாங்க. அது ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த உலகியலான இந்த வேலைகளுக்கு, தொழிலுக்கு இருக்கிற அந்த அன்பு எல்லாமே போயிடுச்சு. இந்த மாதிரி வாழ்க்கையை இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜாபுக்கு ரிசைன் பண்ணிட்டு அவங்க இமாலயாவுக்கு போயிட்டாங்க. ஒரு குருமார்களை தேடிக்கிறாங்க. தேடிட்டு இந்த மாதிரி எல்லாமே நடந்து எனக்கு ஃப்ளைட்டு, நான் போக வேண்டியது மேலே உலகங்களுக்கு, ஆனா போகாம என்னை காப்பாற்றி ஒருத்தர் ஃப்ளைட் எல்லாம் கீழே கொண்டு வந்து இறங்கி வச்சு என்னை காப்பாத்தினார். யார் அவரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா 14 வருஷம் நீங்க ஆன்மீக சாஸ்திரத்தை கடைபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் உனக்கு புரியும். பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ் அப்படின்றது இருக்கணும். அது வந்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லணும். சரி, நான் ஜாப் எல்லாமே ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு, திருமணம். அவங்களுக்கு போய் சொல்லிடுவாங்க, இது என்னோட வாழ்க்கை கிடையாது, நான் கல்யாணம் ஆகட்டும் திருமணம் ஆகட்டும் எதுவும் தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லி அதுவும் விட்டுடுவாங்க, திருமணம் இல்லாம. சரி, நான் வந்துடுவேன்னு சொல்லி அந்த குருமார்கள்கிட்ட வருவாங்க. 14 வருடங்கள் ரொம்ப டெடிகேட்டட் சாதனை பயிற்சி என்பது செய்வாங்க. அட்டயோகம் நிறைய சித்திகள் எல்லாமே வந்தது, நிறைய சக்திகள் எல்லாமே வந்தது. ஆனா ஆன்சர் மட்டும் கிடைக்கல. 14 வருடங்கள் ஆனாலும் சரி. 14 வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் அந்த குரு கிட்ட போய் கேட்பாங்க, நான் கேட்டது எனக்கு வரல, எனக்கு இன்னும் சொல்றீங்களா இப்பயாகட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ உனக்கு தகுதி வந்தது அந்த ஆன்சர் பெறுவதற்கு. ஆனா நான் கிடையாது சொல்றது, இன்னொரு குருமார்கள் கிட்ட நான் அனுப்புறேன், அங்கே போய் நீங்க கத்துப்போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த குருமார்கள் இன்னொரு குருமார்களுக்கு போகும்போது அவரு அப்பா சொல்லி தருவாங்க தியான பயிற்சி. அந்த தியானம் எல்லாமே செய்யும் போது ஆற்றல் எல்லாமே வருது, ஆனா ஆன்சர் கிளாரிட்டி வராது. இன்னும் நிறைய ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி குருமார்கள் கிட்ட போய் கேட்பாங்க, யாரு எனக்கு சொல்லி கொடுங்க, அவர் யாரு வந்தது, என்னை காப்பாத்தினார் யாரு, எதுக்காக காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லும் போது வருது, உனக்கு இன்னும் சாதனை பண்ணு அப்படின்னு. நிறைய சாதனை பண்ணும்போது அவங்களுக்கு ஆன்சர் வருது. அது யாரு அப்படின்னா மகாவதார் பாபாஜி. அவரு சூட்ச்மமான தரிசனம் கொடுப்பாங்க. அந்த சூட்ச்மமான தரிசனம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அந்த தரிசனத்துல யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவரு கூட ஒருத்தர். நீ ஏன் காப்பாத்தின என்ன அப்படின்னா, உன்னுடைய செயல்கள் எல்லாமே இன்னும் இருக்கு, அதுக்காக காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அணிலிருந்து தியான பயிற்சி இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சு. ஆனா நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே எதுவுமே இல்லை. ஒரு பாமர மக்களான நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த தியானம் என்பது சொல்லி கொடுத்து ஒரு சின்ன ஃபார்முலா. தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம். எந்த அட்டயோகமும் தேவையில்லை, எந்த பயிற்சியும் தேவையில்லை, எந்த பூஜையும் தேவையில்லை, ஜபம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நேரடியாக நம்மளுக்கு இந்த தியானத்தை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்து, தியானம் மூலம் இதம் ஜெகத் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாமலேயே நம்மளுக்கு எல்லாமே வருதா இல்லையா? முதல்ல எல்லாமே உடல் ஆரோக்கியம் வந்தது, மன அமைதி வந்தது, நம்ம வீட்டுல சூழ்நிலைகள் எல்லாமே சரியானது. அது ஆனதுக்கு அப்புறம் இந்த உலகத்திற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னும் போது யக்னங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் கூட நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுதான் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ்ல இருக்கிற ஒரு சிறப்பு. பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்காக எல்லோரும் நீங்களால யாரெல்லாம் வர முடியுமோ ஒவ்வொருத்தரும் இந்த ஆகஸ்ட் 31 வந்து இந்த உலக நன்மைக்கு நம்முடைய பங்கு என்னமோ
அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்கும் நன்றி.